நான் வந்து 100% குவாலிட்டியா கொடுத்தா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். 10 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். 10 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் இஎம்ஐ ஆப்ஷன் நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? 100% பண்ணிக்கலாம். பஜாஜ் இஎம்ஐ நம்மள்ட்ட இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு. பேக் பெயின் இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும். 35 ஏஜ்க்கு மேல போனாலே நீங்க ஆர்த்தோசிரிக்கு போயிருங்க. இப்போ நம்ம யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா A1 கிரேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 7 zone லேட்டெக்ஸ். இது வந்து B கிரேட். கையை வச்சு உருத்தி விட்டாலே விடுங்க இந்த பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். 1000 ரூபாய்க்கே கொடுக்கலாம் ஒரு பில்லோ. ஆனா நம்மள்ட்ட வந்து இந்த 1000 ரூபாய்க்கே கிடையாது. நீங்க டைரக்டா வந்தீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி ரெடி பண்ணி நீங்க வாங்கி வீட்டுக்கு போயிடலாம். ஃப்ரீ டெலிவரி எல்லா பக்கமும். ஃப்ரீ டெலிவரி. எங்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறீங்க? தமிழ்நாடு, கேரளா, அப்போ ஆந்திரா எல்லா ஊருக்குமே கொடுத்துடலாம். உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடலாம். வணக்கம் மக்களை, நான் தான் கம்மித்து மக்களை மெத்தக தயார் பண்ணி விற்பனை கூடிய மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி வந்திருக்கோம். எங்க அப்படி பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல கூடிய கிரேட் மேட்ரஸ் வந்திருக்கோம். நம்ம சூப்பரா ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. தீபாவளிக்கு ஆஃபர்லாம் கொடுக்க போறாங்க. அது என்ன கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, எவ்வளவு ரேட்டுக்கு மேட்ரஸ் கொடுக்க அப்படின்றத இந்த கம்பெனி கூடிய பிரதர் கேட்டதுக்கு பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். மார்க்கெட் சூப்பரா போயிட்டு இருக்கா? கண்டிப்பா. வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, முக்கியமா தீபாவளிக்கான வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பிரதர். ஆஃபர் தான் கொடுக்குறீங்களா நீங்க? பிரதர் நான் வந்து இப்பவுமே சொல்றேன், நான் தீபாவளிக்கு ஆஃபர் எது தர சொல்லிட்டு மக்களை நான் ஏமாத்த விரும்பல. என்ன கொஸ்டின் சொல்றீங்க பிரதர்? இப்போ நான் ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்கனா, நான் ஒரு 20 பொருள் கொடுக்கணும்னா அந்த ஒரு பொருள் வந்து எனக்கு 3000 ரூபாய் கிடைச்சா மட்டும் தான் நான் மக்களுக்கு 20 பொருள் ஃப்ரீயா கொடுக்க முடியும். சரி சரி. நான் வந்து அப்ப குவாலிட்டியை கம்மி பண்ணா மட்டும் தான் ஃப்ரீயா கொடுக்க முடியும். சரி. நான் குவாலிட்டி கம்மி பண்றதுக்கு எனக்கு ஐடியா இல்ல. என்னை நம்பி வர கஸ்டமருக்கு இப்ப இல்ல எப்பவுமே சரி கிரேட் மேட்டர்ஸ் பொறுத்தவரையும் அந்த குவாலிட்டியை வந்து கம்மி பண்றதுக்கு நான் விரும்பவே இல்ல. இதான் மெயின் ரீசன். நீங்க எத்தனை வகையான மேட்ரஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம என்ன மாதிரி மேட்டர்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி. பட்ஜெட் பண்ணல வேணா ஃபோம் மேட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதிகமா பாத்தீங்கன்னா இந்த பேக் பெயின் அதிகமா வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து உட்கார முடியல, படுக்க முடியலங்க, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம்ங்க, எல்லாம் அதிகமா டிராவலிங் பண்றவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆர்த்தோ சீரிஸ் வந்து நம்மள்ட்ட வந்து அதிக மூவிங் நல்ல எல்லா ஊருமே கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. லேட்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த லேட்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து A1 ஃபர்ஸ்ட் கிரேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செகண்ட் குவாலிட்டி தட் குவாலிட்டி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்கன்னா தீபாவளி ஆஃபர் எதுவுமே கிடையாது. எல்லாமே நீங்க தெளிவா பாருங்க, மக்களுக்கு எல்லாமே புரியும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஃபோம் மேட்டர்ஸ் பார்க்க போறோம். பாருங்க இந்த மாதிரி ஃபோம் வரும். சரி. 4 inch thicknessல வரும். 4 inch. ஆமா 4 inch பாருங்க. நானே அப்படியே கை வைக்கிறேன் பாருங்க. கரெக்ட்டா இருக்கா? 4 inch வரும். அது போக பாத்தீங்கன்னா இந்த குயில்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து 1 inch சேர்த்து வரும். ஓகே. டோட்டலா 5 inches வரும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா கிடையாது. இது வந்து நம்ம 6 inches அதான் சொல்ல வரேன். இது வந்து உங்களுக்கு 5 inches வரும். இது ஸ்டார்டிங் ரேஞ்ச். எல்லாரும் வந்து வாங்குற மாதிரி. நான் டபுள் கார்டுக்கு உண்டான ரேட்டே சொல்றேன். நான் 2000 தர முடியும் அப்படி சொல்ல வரல. ஸ்டீல் கட்டில் 6க்கு 4 வாங்க. அது வந்து 5500 ரூபாய்க்கு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்குறோம். எவ்வளவு பிரதர்? 5500 பிரதர். 6க்கு 4. ரெண்டு பேர் போடக்கூடிய ஸ்டீல் கட்டில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து 5500 ரூபாய்க்கு ஃபுல் ஃபோம் மேட்டர்ஸ் தான். இந்த உள்ள வந்து இந்த தேங்காய் நார், EB சீட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி சரி. அந்த மாதிரி எந்த ஒரு குவாலிட்டி கிடையாது. ஃபுல் ஃபோமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. அது மட்டும் இல்லாம அந்த மேல போடுற ஃபேப்ரிக் இருக்கு பாத்தீங்களா, நீங்க தொட்டு பாருங்க பிரதர், எவ்வளவு ஃபீலிங் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்மூத்தா இருக்கு பிரதர். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு பிரதர். இது வந்து GSM பாத்தீங்கன்னா 400 GSM கொடுத்துருக்கோம். பாருங்க இது பாத்தீங்கன்னா 400 GSM இருக்கும். இதுலயுமே வந்து நம்ம 3 லேயர் கொடுத்துட்டு இருக்கோம். குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைசேஷன் இருக்க கூடாது. நம்ம வந்து கஸ்டமருக்கு ஒவ்வொன்னும் பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். சரி சரி. இது நம்ம வந்து 5500 கொடுத்துட்டு இருக்கோம். இது நீங்க சிங்கிள் கார்ட் வச்சிருக்கீங்க அப்படினா நம்ம 3500 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். ரைட். ஓகே. சிங்கிள் இப்ப ரெண்டுமே காமிச்சலாமா மக்களுக்கு? கண்டிப்பா காட்டுவோம் உங்களுக்கு. அது போக திக்னஸ் எனக்கு அதிகமா வேணுங்க. எனக்கு வந்து ஒரு 5 inch பத்தாது, ஒரு 7 inch வேணும்னா நம்ம பாருங்க அதே டைப் தான் 4 inch HD foam போட்டு 32 டென்சிட்டி ஒரு சூப்பர் சாஃப்ட் போட்டுருக்கோம். இது பாத்தீங்கன்னா 4 inch உங்களுக்கு ஹை டென்சிட்டி foam வரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 2 inch சாஃப்ட் foam வரும். அதுக்கு மேல சேம் உங்களுக்கு 3 லேயர் குயில்ட் வந்துரும். இத நீங்க உட்கார்ந்து பாருங்க பிரதர் எப்படி இருக்குன்னு. இங்க இருங்க. அந்த சாஃப்ட்னஸ். ஆமா அந்த சாஃப்ட்னஸ் வந்து இந்த கேப்ல தெரியல. என்ன ஃபீல் பண்ண முடியல? கண்டிப்பா முடியாது பிரதர். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதுனா ஒரு 7 inch கேக்குறாங்க. எனக்கு 4 inch பத்தாது, 5 inch பத்தாது போது இது நம்ம கொடுத்துக்கலாம். இதோட டபுள் கார்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாமே இன்க்ளூடிங் ஃப்ரீ டெலிவரி எல்லா பக்கமும். ஃப்ரீ டெலிவரி. எங்க ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறீங்க? தமிழ்நாடு, கேரளா, அப்போ ஆந்திரா எல்லா ஊருக்குமே கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே. தமிழ்நாடு எல்லாமே வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடலாம். கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துடலாம். ரைட். ஓகே சூப்பர்ல. பிரதர் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் பார்க்க போறோம். இதுதானே? ஆமாங்க பிரதர். ஸ்ப்ரிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு. சரி. நீங்க ரைட் சைடு பாருங்க. அதாவது இது வந்து போனட் ஸ்ப்ரிங்பாங்க. இந்த சைடு லெஃப்ட் சைடு அப்படியே கட்டுங்க பாப்போம். இது வந்து பாக்கெட் ஸ்ப்ரிங். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் சைடு பாத்துறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டட் ஸ்ப்ரிங்பாங்க. உள்ள வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரிங் கனெக்ட் ஆகி இருக்கும். இது எல்லாமே டாடா ஸ்டீல் தான். இந்த மேல போறது பெல்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1300 GSM இப்போ எல்லாமே என்கர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு. 1300 GSM போட்டுருக்கோம். டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். 5 years ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட வரும் இது. இதோட குயின் சைஸ் பிரைஸ் நீங்க ஒரு 6.5க்கு 5 கேக்குறீங்க. இருக்கலே பெரிய சைஸ். அதுக்கு மேல கிங் சைஸ் இருக்கு. அதோட ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.5க்கு 5 10500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 6.5க்கு 5. ஆமா 10500. ஆமா 10500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 5 years ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட கொடுத்துட்டு ரீப்ளேஸ்மென்ட் இருக்கு. ஆமா இல்லங்க எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல லக்ஸரியா வேணும். ஸ்ப்ரிங்னாலே எனக்கு உட்கார்ந்தா அந்த ஹோட்டல்ஸ்ல உட்கார்ந்த மாதிரி வேணும்னா இந்த ஸ்ப்ரிங் தான் கொடுக்கும். இல்லன்னா உங்களுக்கு இன்டிவிஜுவல் ஸ்ப்ரிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தனித்தனியா பேக்கெட் பண்ணி இருக்கும் உங்களுக்கு. பார்த்தாலே தெரியும். இதுமே டாடா ஸ்டீல் தான் பிரதர். அதாவது நீங்க வந்து இதோட கம்பியா இருக்கட்டும், இதோட GSM இருக்கட்டும், இதெல்லாம் கம்மி பண்ணா பிரைஸ் தாராளமா கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இதுதான் மெயின் விஷயம். இது வந்து யாருக்குமே தெரியாது. கஸ்டமர்னா கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா நமக்கு மனசாட்சி இருக்கு. நம்ம குவாலிட்டியா கொடுக்க நினைக்கிறோம். அப்ப யார் தான் குவாலிட்டியா கொடுப்பா? கண்டிப்பா நிறைய பேர், அதாவது என்னைய மாதிரி நிறைய பேர் குவாலிட்டியா கொடுக்க எதிர்பார்க்காங்க. அதுல நான் வந்து முதலிடமோ 2வது இடமோ, ஆனா நான் வந்து 100% குவாலிட்டியா கொடுக்க தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கும். அதோட வாரண்டி வந்து இது கூட வரும். இத நீங்க ஒரு 8 inch திக்னஸ் எடுத்தீங்கன்னா 7 வருஷம் வரும். பாருங்க ஃபுல்லா பாருங்க. இதான் ஸ்ப்ரிங். இல்ல எனக்கு இதுல ஒரு 10 inch கன வேணுங்க அப்படிங்கும்போது நம்ம மேல வந்து சூப்பர் சாஃப்ட் லேயர் போட்டு கொடுப்போம். 10 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். 10
வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். அதோட பிரைஸ் பார்க்கும்போது 10 இன்ச்சுக்கு வந்து நம்ம 16,000 கொடுத்துருக்கோம். சைஸ் 6.5 5 பெரிய சைஸ், அதாவது ரெகுலரா போற சைஸ்க்கு சொல்லிடலாம். இந்த பாருங்களேன், இதான் ஃபினிஷிங் ப்ராடக்ட். இதுதான் பிரதர் ஃபினிஷிங் ப்ராடக்ட். எப்படி இருக்கு பாருங்க, 10 இன்ச் திக்னஸ் வந்துரும் உங்களுக்கு. பாக்கெட் ஸ்ப்ரிங் தான். மக்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் பார்க்கும்போது ஒரு ஐடியா தெரியாது, என்னமோ காட்டுறாங்க போல இருக்கும். நீங்க ஃபினிஷிங் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ராடக்ட் வரும். இது ரேட் வந்து 16,000 வரும் உங்களுக்கு. இதுலயே வந்து எனக்கு திக்னஸ் வந்து கம்மியா வேணும் அப்படின்னா ஒரு 8 இன்ச் திக்னஸ்னா நம்ம வந்து 13,000 கொடுத்துடலாம். 13,000 கொடுத்தோம். மக்களே இங்க பாருங்க, உங்களுக்கு சூப்பரா பேக்கப் பண்ணி வச்சிருக்காங்க. சாம்பிள் உங்களுக்கு இப்ப நீங்க பார்க்கலாம். கிட்டத்தட்ட பயங்கரமா உயரமா இருக்கு. அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா பண்ணிருக்காங்க மக்களே. கிரேட் மேட்ரஸ்னு ஒருத்தப்பான ஒரு நேம்ல இருக்க கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருக்காங்க. முக்கியமா பார்த்தா தரம் குறைவே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோ சீரிஸ் தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த பேக் பெயின் கமெண்ட் வரும் சொல்லிருப்பேன், அதுக்காண்டி பாப்போம். இது வந்து ஆர்த்தோ சாஃப்ட், நம்மள ரெண்டு இருக்கு. ஆர்த்தோ சாஃப்ட் இருக்கு, ஆர்த்தோ லாட்டெக்ஸ் இருக்கு. லாட்டெக்ஸ் போகும்போது உங்களுக்கு ஹீட் இஷ்யூ வராது. இது ஜஸ்ட் வார்ம் ஹீட்ல தான் இருக்கும் உங்களுக்கு. இது லைவா பாப்போம். இது சேம் தான் பிரதர். அதாவது உங்களுக்கு 4 இன்ச் 120 டென்சிட்டி ரீபாண்டட் வரும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 32 டென்சிட்டி உங்களுக்கு டூராஃப்ளெக்ஸ் சாஃப்ட் வரும். பாருங்க, எல்லாமே சீல்டோட தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமா, எல்லாமே சீல்டோட தான் வரும் உங்களுக்கு. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேயர் குயில்ட் வரும் பிரதர். இந்த வருங்க. ஆமா, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு நம்ம. ஆமா, எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்கு. இது போட்டு தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இத்தனை விஷயம் இப்ப கவர் பண்ணி கொடுக்குறீங்க. ஆமா, இதுல நீங்க உட்கார பாருங்க, கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ரைட், ஓகே. 4 இன்ச்ல இது ஒண்ணு, இது ஒரு சேம் இதுல கொடுக்குறீங்க. அதுக்கு இது கொடுக்குறீங்க. ஆமா, இப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு ப்ராடக்ட் பாக்கும்போது அவங்க சொல்லுவாங்க ஆர்த்தோ சப்போர்ட்டிக் லேயர் இருக்கு. ஆர்த்தோ சப்போர்ட்டிக் லேயர்னா கொடுக்கவே முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா ஆர்த்தோ ஒரிஜினல் ஆர்த்தோ இதுதான். இது ஆல்ரெடி வேக்கம் பண்ண ப்ராடக்ட் தான். நீங்க அமைக்க பாருங்க, உங்களால அமைக்கவே முடியாது. கொடுங்க. ஆமா ஆமா. சில பேர் என்ன அந்த ஃபோம் வச்சு அவங்க கம்பெனி நேமுக்காண்டி இது ஆர்த்தோ சப்போர்ட்டிங், இல்லடா இது வந்து ஆர்த்தோபெடிக். இது இன்னும் ரேட் கம்மியா வேணும்னா ஒயிட் கலர்ல தர்மாகோல் மாதிரி இருக்கும், அத வந்து இன்னும் ஆர்த்தோ சப்போர்ட்டிங்பாங்க. கிடையாது, ஒரிஜினல் ஆர்த்தோபெடிக் இதுதான். ரீபாண்டட் ஆர்த்தோபெடிக். இதுங்கும்போது பிரைஸ் கூட தான் வரும் உங்களுக்கு. ஆனா பிரைஸ் கூட வந்துச்சுனா அதுக்கு உண்டான ஒர்த்தபிள் உங்களுக்கு இருக்கும், லைஃப் இருக்கும். அதுபோக ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ரைட். இப்போ இதோட பிரைஸ் என்ன பிரதர்? இது வந்து குயின் சைஸ் பாத்தீங்கன்னா 6.5 5 சரி 7 இன்ச் கன வரும் உங்களுக்கு. டோட்டல் ஃபினிஷிங் ஆமா, டோட்டல் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா 7 இன்ச் வரும். 16,000 கொடுக்கும். 16. ஆமா, 16,000 கொடுக்குறோம். எல்லாமே நீங்க மேட்ரஸ் மட்டும் என்ன வாங்கினா போதும். மேட்ரஸ் உண்டான அக்சஸரிஸ் எல்லாம் நம்மளே கொடுத்துருவோம். நீ மெத்தைக்கு உண்டான வேலை தான், தலைவாணி தனியா ஆகணும் அப்படின்னா கிடையாது. நீங்க எந்த மெத்தை வாங்கினாலுமே சரிதான். மெத்தைக்கு வந்து நம்ம பில்லோ, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். ப்ரோ, இது வந்து வெளியில என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க பிரதர்? இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்றதால நம்ம மேனுஃபேக்சர் காஸ்ட் கஸ்டமர் கொடுக்குறோம். சரி, இதே நீங்க வந்து வெளிய ரேட் பாத்தீங்கன்னா இது 20,000 வரும் ப்ரோ. 20,000 வரும். நம்மளே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி டைரக்டா கஸ்டமர் கொடுக்கறனால தான் நம்ம 16,000 கொடுக்குறோம். இல்ல நான் வந்து இதோட ரேட் கம்மியா கொடுக்குறாங்க, 10,000 தராங்க, 8,000 தராங்கன்னா அதெல்லாம் ஆர்த்தோவே கிடையாது. மெயின் ரீசன் வந்து அதெல்லாம் கொடுக்கவே முடியாது. ஆர்த்தோ என்கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, யாருமே இடைத்தரகர் யாருமே கிடையாது. அதனால இந்த கஸ்டமருக்கு 4,000 ஆகும். பிரதர், மக்கள் நேரடியா வர்றாங்க, எனக்கு கண்ணோட நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா செஞ்சு கொடுப்பீங்களா? 100% பிரதர், 100% அப்படிதான் ரெகுலரா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா கஸ்டமருக்கு ஒரு ஆசை இருக்கும், என்னோட பொருள் வந்து எப்படி ரெடி ஆகுது நான் கண்டிப்பா பார்க்கணும். தாராளமா நீங்க வந்து பாத்துக்கலாம். நீங்க எந்த சைஸ் சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க டைரக்டா வந்தீங்க அப்படின்னா உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க ரெடி பண்ணி நீங்க வாங்கி வீட்டுக்கு போயிடலாம். ரைட், ஓகே, சூப்பர், நல்ல விஷயம் பிரதர். பிரதர், இப்போ வந்து மேட்ரஸ் மேல பாத்தீங்கன்னா வந்து இந்த கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, கவர்லாம். ஆமாங்க பிரதர். இது வந்து ஒரே மாதிரி வருமா இல்ல வேற வேற மாதிரி வருமா பிரதர்? ஆல் கலர்ஸ் பிரதர், எல்லாமே கஸ்டமைஸ் தான் உங்களுக்கு. என்ன பிரதர் அதுக்குள்ள உட்கார்ந்துட்டீங்க? ஐயோ பிரதர், பேக் பெயின் முது வலிக்கு பிரதர் லைட்டா உட்கார்ந்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம அடுத்து நான் பார்க்க போற சொல்லியிருந்த ஒரு மேட்ரஸ், இது வந்து மெயினா அந்த பேக் பெயின் கண்டி தான் மேட்ரஸ் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்த்தோ லாட்டெக்ஸ். சரி, என்னன்னா இப்போ அதிகமா இந்த டிராவலிங் பண்றவங்க இல்ல அதிகமா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து சில மெத்தட்ல படுத்தா தூக்கமே வராது. அதிகமா இந்த லாட்டெக்ஸ் தான் அதிகமா போகும். இந்த லாட்டெக்ஸ்ல ஆமாங்க பிரதர். இது வந்து நீங்க லாட்டெக்ஸ் பேக்கலாம் வித்அவுட் சாஃப்ட் பேக்கலாம். நான் டீட்டெயிலா சொல்றேன் பாருங்க பிரதர். இது பாத்தீங்கன்னா மெயின் சப்போர்ட் இந்த ஆர்த்தோபெடிக் தான். இந்த கலர் கலரா இருக்கு பிரதர், இதுதான். இதுல வந்து என்ன டென்சிட்டி நம்ம யூஸ் பண்றோம்னா மெயின் ரீசன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா நீங்க அமுக்கி பாருங்க பிரதர், இது வந்து நல்லா ஹார்டா இருக்கும் உங்களுக்கு. 120 டென்சிட்டி யூஸ் பண்ணுவோம். ஆமா, அதாவது நம்ம வந்து எவ்வளவுக்கு ஹார்டா இருக்கோ அவ்வளவுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியா இருக்கும் பிரதர். இந்த டென்சிட்டியை டிமாண்ட் பண்ணி தான் உங்களுக்கு பிரைஸ் கூடும் குறையும் பிரதர். பிரதர், நீங்க டென்சிட்டி சொல்றீங்களா? ஆமாங்க பிரதர். அப்புறம் என்னன்றத கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க, எனக்குமே தெளிவா சொல்லிருங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயத்தை சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க கடையில போய் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா 10,000க்கு வாங்குறீங்க போது அதோட ரோம் வந்து 128 வருது உங்களுக்கு. அதே செல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 256 வரும். ஆனா டிஸ்பிளேல இருந்து குவாலிட்டில இருந்து எல்லாம் சேம் தான். அதோட ரேம் கெபாசிட்டி தான் மாறிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் டென்சிட்டிங்கிறது பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். டென்சிட்டி ஜாஸ்தியா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்னஸ் அதிகமா இருக்கும். இதனால என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து சீக்கிரம் பள்ளமாகாம இருக்கும். சில மெத்த வந்து குழி விழுந்துருக்கு, நல்லா பார்த்தா தெரியும். ஒரு மேட்ரஸ் குழி விழுந்தாலே உங்களுக்கு வந்து பேக் பெயின் ஸ்டார்ட் ஆயிரும். இன்னொன்னு நீங்க அவ்வளவு ரூபாய்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது குழி விழுந்தா நீங்க தூரதா தூக்கி போடணும். அதை சர்வீஸே பண்ண முடியாது. மெத்தையை பொறுத்தவரையும் யாரு சர்வீஸ் வாரண்டி தாராங்களோ அது ஃபோர்ஜரி தான் பிரதர். அப்படியா? ஆமா, சர்வீஸ் வாரண்டியே கொடுக்க முடியாது. நான் கொடுக்குற எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான் சொல்றேன். 1 இயரா இருக்கட்டும், 5 இயர்ஸா இருக்கட்டும், 10 இயர்ஸா இருக்கட்டும், 15 இயர்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. மேட்ரஸ் கமெண்ட் ஆயிட்டுனா பீஸ் டு பீஸ் மாத்தி கொடுத்துடலாம். ரைட், ஓகே, சிறப்பு பிரதர். பிரதர் ஒரு லாப் கொடுத்துடலாம். ஏன்னா விளக்கமா கொடுத்துருக்காரு, சூப்பரா. ஏன்னா சில மக்களுக்கு வந்து தெரியாம இருக்கலாம், அதனால இந்த பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க ஏன்டா வாங்க சொல்றாரு, எங்கனாலும் வாங்கிடுங்க. இந்த மாதிரி விவரத்தை நீங்க கேட்டுட்டு வாங்கிடுங்க. அதான் இன்னொரு விஷயம் பிரதர். இப்போ இந்த லாட்டெக்ஸ் மெத்தட் பாத்தீங்களா, இத பயன்படுத்தினால வந்து முதுகுவலி இல்லாதவங்களுக்கு முதுகுவலி வருமா இல்ல முதுகுவலி இருக்கிறவங்களுக்கு சரியாகுமா எப்படி? அதாவது இது என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்த்தோபெடிக் வந்து உங்களுக்கு போன் சப்போர்ட் நல்லா கொடுக்கும். இது வந்து டாக்டர் கிடையாது மெயின் விஷயம். நம்ம போயிட்டு ஊசி போட்டு எனக்கு உடம்பு சரியாகணும். நீங்க
பேக் பெயின் இருந்துச்சுன்னா இந்த சப்போர்ட் உங்களுக்கு ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும். அதனால வந்து உடனே போக கிடையாது, நீங்க யூஸ் பண்ண கம்பல்சரி குறையும். இல்ல எனக்கு பேக் பெயினே கிடையாது, நான் ஏன் இது வாங்கணும்னு கண்டிப்பா கேட்பாங்க. பேக் பெயின் இருந்தா மட்டும் இல்லங்க, பேக் பெயின் இல்லனா உங்களுக்கு பேக் பெயின் வராது. இப்போ இந்த மேட்டர்ஸ் நான் 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க இன்னைக்கு ஒரு 70 கிலோக்கு இருக்கீங்க, ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க அப் அண்ட் டவுன் கண்டிப்பா இறங்குங்க. ஏஜ் மாறிக்கிட்டே இருக்கும். 35 ஏஜ்க்கு மேல போனாலே நீங்க ஆர்த்தோசிரிக்கு போயிருங்க. அப்படிங்கும்போது நீங்க 10 இயர்ஸ் வாரண்டிங் போது தாராளமா இதே பேர்லாம். இது வந்து சில்ட்ரன்ஸ்ல இருந்து சைல்ட்ஹுட்ல இருந்து அடல்ட் வரை எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு 7 ஜோன்ல வரும். இந்த லேட்டெக்ஸ்லயும் உங்களுக்கு டென்சிட்டி இருக்கு. இது ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்கு. ஏன்னா ஒரு பொருள் அதிகமா வெளியே வர அதோட வந்து டூப்ளிகேட் வரதா செய்யும். இப்போ நம்ம யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா A1 கிரேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 7 ஜோன் லேட்டெக்ஸ். 7 ஜோன் பாருங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா 3 வோல்ட்ஸ் இருக்கும், பெரிய பெரிய வோல்ட்ஸா இருக்கும். அதே சென்டர் சைடு பாருங்க, மெயின் சப்போர்ட் வோல்ட்ஸ். இது வந்து சின்ன சின்ன வோல்ட்ஸா இருக்கும். ஹிப் சைடு பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா வெயிட் இருக்கும். அப்போ வந்து உள்ள போகாம நம்ம பாடிக்கு தகுந்தபடி ஆக்சன் ஆகும். நீங்க அந்த மாதிரி ரைட் சைடு கை வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா அது 3 வோல்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே பெரிய பெரிய வோல்ட்ஸா இருக்கு பாத்தீங்களா. தலைமாட் சைடு கால்மாட் சைடு நல்லா சாஃப்ட்டா இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். பிரதர் இது வந்து A கிரேட் நம்ம சொல்றோம். B கிரேடிங் போது என்ன ஆகும்னா, என்னோட ஜஸ்ட் ஒரு சாம்பிள் வந்து ஒரு பில்லோ வச்சிருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் ஆகுது. அது என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அதே தான் லேட்டெக்ஸ் கிட்ட ஆகும். ரைட், அது இருக்கு. அதுக்கு அந்த மேல இருக்கு பாருங்க பிரதர், கொஞ்சம் அது மட்டும் எடுங்க. இந்த தானே? ஆமாங்க பிரதர். B கிரேடுங்களா? ஆமாங்க பிரதர். இது வந்து B கிரேட். இது வந்து ஒண்ணுமே இல்ல, நீங்க கையை வச்சு உருத்தி விட்டாலே விடுங்க இது பவுடர் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இது வந்து லேட்டெக்ஸ் பில்லோ தான். இது மேட் இன் தாய்லாந்து தான். சரி, லேட்டெக்ஸ் ஷீட்டும் சேம் தான். உங்களுக்கு B கிரேட் போகும்போது இந்த பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது என்ன பிரைஸ் கொடுங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கே கொடுக்கலாம் ஒரு பில்லோ. ஆனா நம்மளோட வந்து இந்த 1000 ரூபாய்க்கே கிடையாது. 1000 ரூபாய்ங்கிற பிரைஸே கிடையாது. அதோட பில்லோ ஒரிஜினல் காஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க மசாஜ் பில்லோ எடுத்தீங்கன்னா 1700 ரூபாய் வரும். ஸ்டாண்டர்ட் பில்லோ 1500 ரூபாய் வரும். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிரேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஆமா, செகண்ட் குவாலிட்டி அந்த தாட்டே நம்மள்ட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் நீங்க கொடுவேன்னு சொல்றீங்க. அப்புறம் நீங்க இதை வச்சிருக்கீங்க. ஏன்னா இப்போ என்னோட வியூவர்ஸ் மக்கள் பாக்குறா அப்படின்னா நீங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன எப்படி பிரதர் இதே நான் ஏன் இப்ப காட்ட போறேன் கேமரால. அதாவது ஒரு சிம்பிள் விஷயம், நான் B கிரேடுங்க கஸ்டமருக்கு. இப்ப B கிரேடுக்கு A கிரேடு என்ன டிஃபரெண்ட் இப்ப டைரக்டா வராங்கன்னா அவட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவட காம்சா மட்டும் தான் தெரியும். இப்போ நீங்க 2010 மாடல் வண்டி எடுத்தாலும் 2022 மாடல் வண்டி எடுத்தாலும் ரெண்டு வண்டி இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கம்பேரிசன் பண்ண முடியும். B கிரேட் நான் வாயால சொன்னா B கிரேட் யாருனாலும் சொல்லிடலாம். அது எப்படி இருக்கு, அது என்ன ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம கஸ்டமரோட காம்சா மட்டும் தான் தெரியும். அதனால தான் இது மட்டும் இல்ல, லேட்டெக்ஸ் ஷீட்டுமே இருக்கு. B கிரேட் லேட்டெக்ஸ் ஷீட் எல்லாமே இருக்கு. என்னன்னா கஸ்டமர் நம்ம தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வந்து கொடுக்கிறது. ஆனா இது வந்து இந்த விக்கிறதுக்கு அதனால இல்ல, கஸ்டமர் தெரியக்காண்டி எங்க போய் ஏமாந்து ஸ்கேம் ஆகி வாங்கிட கூடாது. ரைட், கண்டிப்பா கண்டிப்பா. ப்ரோ நீங்க நிறைய பெனிஃபிட் சொல்றீங்க. அதோட பிரைஸ் அப்புறமா என்ன வருங்களா பிரதர்? இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 6.5 பிரதர். குயின் சேஸ்மாங்க. அது வந்து நம்ம 25000 கொடுக்கறோம், 25000 ரூபாய்க்கு கொடுக்குறோம் பிரதர். சரி சரி. 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம 2 பில்லோ லேட்டெக்ஸ் பில்லோ வந்துரும், மெத்த விரிப்பு வந்துரும், தமிழ்நாடு ஃபுல்லாமே ஃப்ரீ டெலிவரியோட வந்துரும். இந்த மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமாங்க பிரதர், எல்லாமே கவர் பண்ணி. ஓகே, இது பாருங்க மேல பாருங்க, இது எல்லாமே வெளியூருக்கு போயிட்டு இருக்கு. இது வந்து கிரீன்ல இருக்கு. வேற கலர் கேட்டா பண்ணி கொடுப்பீங்களா பிரதர்? கண்டிப்பா பண்ணி தரலாம். ஆனா லேட்டெக்ஸ் போகும்போது நீங்க பேம்போ தான் போகணும். பேம்போங்கிறது கிரீன் கலர்ல மட்டும் தான் வரும் உங்களுக்கு. ரைட் பிரதர். இப்போ இதெல்லாம் பார்த்து வெளில 10,000 15,000 கொடுக்குறாங்க, அதெல்லாம் எப்படி பிரதர்? நீங்க சொல்ற மாதிரி 10,000 15,000 போது அது லேட்டெக்ஸே கிடையாது பிரதர். இந்த மாதிரி கூட ஆகாது. அதாவது இதுல நீங்க B கிரேட் வாங்கினா கூட இதுல வந்து 3 கிரேட் இருக்கு. சரி, A கிரேட், A1 கிரேட், B கிரேட் இருக்கு. நான் சொல்றேன் B கிரேடுக்கு மாத்தாலும் 4000 ரூபாய் கம்மியாகுங்க. நீங்க சொல்ற மாதிரி 10,000 வாங்கினா அது C கிரேடா போயிடும். அது என்ன கேட்டீங்கன்னா அந்த லேட்டெக்ஸ் நீங்க வாங்காம நார்மல் ஃபோம் மேட்டர்ஸ் வாங்கிட்டு போறது அது பெஸ்ட்ன்றீங்க. ஆமா பிரதர், பாருங்க இந்த பவுடர் மாதிரி வருது. நீங்க ஒரு 2-3 வருஷத்துல அந்த ஃபார்ம் ஃபுல்லாமே உங்க மேல தான் இருக்கும். ஒரு பழைய சோப்பு வாங்கிருந்தீங்கன்னா அப்படி தட்டினா தூசி மாதிரி பறக்கும் பாத்தீங்களா, சேம் அதே மாதிரி ஆகும். என்னோட பொருள் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா நீங்க 9வது வருஷம் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல, வேற புது பட்டன் தந்துருவோம். 100% ரீப்ளேஸ்மென்ட் தான் கொடுத்துருவோம். ரைட், ஓகே, சூப்பர் பிரதர். நல்லா பண்ணி கொடுத்துட்டீங்க பிரதர். ஃபுல்லா வேலை நடந்துட்டு இருக்கு போல. ஆமாங்க பிரதர். இது எல்லாமே இப்போ பாத்தீங்கன்னா டைம் ஆயிட்டு எல்லாமே டிஸ்பேஸ் நேரம். இப்போ எல்லாமே ஆர்டர் எல்லாம் இன்னைக்கு டுடே ஆர்டர் எல்லாமே ஃபினிஷிங் பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா லைட் மேட்டர்ஸ், அதாவது குவிட் மேட்டர்ஸ்மாங்க. லைட் இந்த கீழ விரிச்சு படுக்கிறதுக்கு இது நம்ம 1000 ரூபாயில இருந்தே கொடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே நமக்கு லேட்டெக்ஸ் பட் எல்லாமே நீங்க டிஸ்பேஸ் போணும். ஆமா, எல்லாமே சொல்றாங்க பாருங்க, லைவா பாருங்க, உள்ள பாருங்க. ஓகே, டெய்லியும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 30-40% தீபாவளி வரை வருது. தீபாவளி நேரம் நிறைய கொடுக்க முடியல. நம்மள இருந்தாலும் மேன் பவர் சரி, உங்களோட சப்போர்ட் சரி, நம்ம தொடர்ந்து ஆதரவு பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி உங்களுக்கு சேஃப்டியா வீட்டுக்கு எல்லாமே வந்துரும் உங்களுக்கு. பாருங்க பிரதர், என்ன ப்ரோ ரோல் பண்ணி மலை மாதிரி குமிச்சிருக்கீங்க பிரதர்? இது எல்லாமே கலர் ஆப்ஷன் தான். இது கஸ்டமர் என்ன கலர் கேக்குறாங்களோ அது எல்லா கலரும் கொடுக்கலாம். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 கலர் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். சரி, நான் இப்ப லைட்டா சாம்பிள் மட்டும் காட்டுறேன். ஏன்னா எல்லாமே ரோல்ல இருக்கனால இந்த மாதிரி கலர் பாருங்க. கிரே கலர். உங்க வால்பேப்பர் சாரி வீட்டுக்கு வால்பேப்பர் கலர் ஒட்டிருக்காங்க, அதே மாதிரி வேணாலும் நம்ம கிரே கலர் பண்ணிக்கலாம். இல்லங்க எனக்கு வந்து கொஞ்சம் கிரீன் ஷேட் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி கிரீன் கலர் இருக்கு. எனக்கு டார்க் கலர்ல ப்ளூ மாதிரி கேட்பாங்க, ப்ளூ கலர் இருக்கு. லைட் கலர்ல வேணும். பேம்போல பாத்தீங்கன்னா இந்த லைட் கலர் இருக்கு உங்களுக்கு. ஒயிட் வித் கிரீம் இருக்கு. இல்ல மெரூன் வேணும்னாலும் மெரூன் இருக்கு. பாருங்க இது எல்லாமே லைவா என்னால காட்ட முடியல. பீச் இருக்கு. இன்னொரு கலர் பாத்தீங்கன்னா கிரே வித் ப்ளூ வரும் பாருங்க. இதெல்லாம் வந்து சூப்பர் கலர் உங்களுக்கு. இது என்ன பிரதர் கொடுங்க எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. பக்கத்துல இருக்கனால காட்றேன். ரைட், எல்லாமே உள்ள ரோல்ல இருக்கு. நீங்க பேக் சைடு பார்த்தாலே தெரியும், அங்கே ரோல் இருக்கு. கிட்ட நிறைய கலர்ஸ் இருக்கு பிரதர். எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். இந்த மாதிரி கலர் ஆப்ஷனும் நம்ம கொடுத்துறலாம். அதான் வாழ்க்கை ஏத்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். சூப்பர்ல பாருங்க மக்கள், நீங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேட்கிற சைஸ் கொடுக்குறாங்க. நீங்க நேரடியா வந்து பார்த்து நீங்க விரும்புற சைஸுக்கு நீங்க எந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்றத நீங்க பார்த்து நீங்க ஃபீல் பண்ணி சூப்பரா வாங்கிட்டு போறாங்க. தீபாவளி மட்டும் கிடையாது மக்களே, எப்பவுமே எனி டைம் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுக்குற மக்களே. ப்ரோ இன்னொரு விஷயம் பிரதர், இப்போ EMI ஆப்ஷன் நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமா பிரதர். அதாவது நம்மளோட நிறைய கஸ்டமர் வந்து
வந்து என்கொயரி கேட்டது வந்து எனக்கு இஎம்ஐ பண்ணி தரலாமான்னு. 100% பண்ணி கொடுக்கலாம். பஜாஜ் இஎம்ஐ நம்மள்ட்ட இருக்கு. அது போக பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு இருக்கு. நீங்க எங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம நீங்க டைரக்டா சென்னை மக்களா இருக்கீங்க, நான் டைரக்டா இது மாதிரி ஃபீல் பண்ணி பார்க்கணும்னா சென்னை நெசப்பாக்கத்துல நம்ம ஸ்டோர் இருக்கு. நம்ம ஷோரூம்ல நீங்க லைவா போய் எல்லாமே ரா மெட்டீரியல் இருக்கும், நீங்க பார்த்து நீங்க ஆர்டர் கொடுத்து பண்ணிக்கலாம் பிரதர். இந்த வீடியோ பாத்துருக்கீங்க, உடனே டக்குன்னு நீங்க நேரா கோயம்புத்தூர் வாங்க, அப்பலாட்டி சென்னையோட சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்த போய் பார்த்து வாங்க. இல்ல நீங்க வர முடியலனாலுமே நீங்க கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க எந்த ஊரா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நம்ம சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம பார்சல் பண்ணி அனுப்பி விட்டுறலாம். நல்ல ஒரு காணொலியை கொண்டு சேர்த்து மகிழ்ச்சி. நான் இந்த காணொலி முடிக்கிறேன். மீண்டும் மட்டும் சந்திப்பேன். உங்களுடைய நான் உங்கள் கவிமுத்து. நன்றி. தேங்க்யூ.